அப்படி இருக்கிற போது தான் நாம் இன்றைக்கு வந்து இந்த நாயன்மாரினுடைய வரலாற்றை இந்த இடத்திலே அமர்ந்து நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகிற்கு வந்து உணர்த்தணும் அப்படின்னா இவருக்கு வந்து இவருடைய வாழ்வில் சிவபெருமான் வந்து புகுந்து இவருடைய வாழ்வில் பல சோதனைகளை எல்லாம் நிகழ்த்தி உலகுக்கு உணர்த்துவார். இதுதான் 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றிலும் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ சிவபெருமான் இவருடைய தொண்டுகளை எல்லாம் பார்த்து இன்பம் அடைகிறாரு. இன்பம் அடைந்து இவருடைய வாழ்வில் விளையாடுவதற்காக இறங்கி வரார். இந்த அமர்நீதி நாயனாருக்கு திருநெல்லூரில் இருக்கக்கூடிய இறைவன் மீது மிகுந்த அன்பு. இவர் போவார், அடிக்கடி அந்த திருநெல்லூர் இறைவனை பார்ப்பார், அங்கே ஆடிப்பாடி மகிழ்வார், அந்த இறைவனுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். அவருக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குவார், பூக்கள் வழங்குவார், அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் உணவு படைப்பார். இப்படியே நாள்கள் வந்து கழிந்துக்கிட்டே இருக்கு. இந்த திருநெல்லூர் இறைவன் மீது இவர் கொண்ட பேரன்பின் காரணமாக என்ன ஆகுதுன்னா, நம்ம குடும்பத்தோடு திருநெல்லூருக்கு குடிபெயர்ந்துடலாம், அங்கே ஒரு திருமடம் அமைத்து அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த தொண்டை அங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் குடும்பத்தோடு இவருடைய உறவினர்களோடு சேர்ந்து திருநெல்லூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு திருமடத்தை அமைத்துக்கிறார்.